நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. स्वाध्याय निरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिर मुनिपुंगवं. வால்மீகி ராமாயணத்தின் துவக்க ஸ்லோகம் இது. வால்மீகி முனிவர் ஆசிரமத்திற்கு நாரதர் எழுந்துருளுகிறார். வால்மீகி நாரதரை 16 கேள்விகள் கேட்டார். 16 குணங்களை குறிப்பிட்டு இந்த நல்ல பண்புகளெல்லாம் அமையப் பெற்ற ஒருத்தன் உள்ளானா, இத்தேசத்தில் இக்காலத்தில் அனைத்து பண்புகளும் நிறைந்த ஒருவன் உள்ளனான் என்று கேட்க, இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா என்று நாரதர் பதில் கூறினார். இக்ஷ்வாகு வம்சத்திலே பிறந்தவன், ராமன் என்ற திருநாமம் பெற்றவன், அவனே அனைத்து பண்புகளுக்கும் உறைவிடம், இருப்பிடம். அந்த ராமன் பல திருக்கோயில்களில் இன்றும் காட்சி கொடுக்கிறார். தஞ்சாவூருக்கு அருகே ஐயம்பேட்டையில் பிரசன்ன கோதண்டராம சுவாமியின் ஆலயம். இவ்வாலயம் சுமார் 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுப்பப்பட்டது. நாயக்க மன்னர்களாலே வளர்க்கப்பட்ட திருக்கோயில். மராட்டிய திலகமான சத்ரபதி சிவாஜி அவருடைய மனைவியார் தன் மகனோடே இங்கு வந்து தங்கியிருந்து ராமனுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்பதற்காகவே துவங்கி வைத்த திருக்கோயில். தஞ்சாவூரில் எத்தனையோ தமிழ் மிக அழகாக பலராலே வளர்க்கப்பட்டது. மதுரை தமிழுக்கே ஒரு களஞ்சியம். முற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் ஆகிய அனைத்தும் வளர்த்தது மதுரை பட்டணம். தஞ்சாவூர் ஆதி காலத்திலே உயர்ந்த சோழ மன்னவர்களாலே ஆளப்பட்டது. பின்னால் இந்த தஞ்சாவூரை சுற்றி இருக்கும் எத்தனையோ திருக்கோயில்களை மன்னர்களே வளர்த்துள்ளார்கள். காவிரியால் வந்த பெருமை, சோழ நாடு சோறுடைத்து என்று கூறுகிறார்கள். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்று எத்தனை பெருத்த மன்னர்கள் எவ்வளவு கோயில்களை கட்டி காத்துள்ளார்கள். அவர்களுக்கு பின்னால் தோன்றியவர்கள் நாயக்க மன்னர்கள். அவர்கள் செய்திருக்கும் திருப்பணி சொல்லனாது. ஆகையால் தான் இன்று இப்படி பல தேவாலயங்களை, ராமர் கோயிலோ கண்ணனுடைய சன்னிதானமோ அனைத்தையும் நம்மால் சேவித்துக் கொள்ள இயலுகிறது. என்று இத்திருக்கோயிலில் உள்ள வாகனங்களையெல்லாம் தரிசித்துக் கொள்ளுகிறோம். பகவானுடைய புறப்பாடு இன்றியமையாதது. நாம் ஒரு இடத்தில் உள்ளோம், எதை கண்டோ பயப்படுகிறோம். இராணுவம் நம் வீட்டின் வாசலில் நடை போடுகிறது. கவலைப்பட வேண்டாம். தீவிரவாதிகள் தாக்குதலா, குண்டு வெடிப்பா, கலவரமா, நாங்கள் உள்ளோம், உனக்கு ஓர் ஆபத்தும் வாராது என்று இராணுவம் சுத்தி நடக்கிறது. அதை போலத்தான் பெருமான் 4 மாட வீதிகள், 4 ரத வீதிகள், சந்நிதி தெரு ஆகியவற்றில் வீறு கொண்டு நடக்கிறார். இடம் வலமாக, வலம் இடமாக ஏசல் கண்டருளி கருட வாகனத்தில், குதிர வாகனத்தில், யான வாகனத்தில், யாழி வாகனத்தில், எத்தனை வாகனம், முக்கியமாக ஹனுமார் ஆஞ்சநேயர் திருவடி வாகனத்தில், இப்படி பல வாகனங்களிலும் பெருமாள் எழுந்துருளுவதே காண கண்கொள்ளா காட்சி. அவர் வீதியார வருகிறார் என்றால் நம் நலத்தை பேணி நமக்கிருக்கும் துன்பங்களை போக்கவே பெருமான் எழுந்துருளுகிறார். குதிரைக்கு பேர்ல பெருமான் வரதை பார்த்தால் ஜெயிக்கும் வீரன்னு தெரிகிறது. கருடனுக்கு மேலே வருவதை பார்த்தால் பராத்பரன் வைகுண்டநாதன் திருமால் என்பது புரிகிறது. சேஷவாகனத்தில் வருவதை பார்த்தால் இவனே முழுமுதற் கடவுள். பக்கத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி நாச்சியாரோடே அனைவரையும் காக்கக்கூடியவன் என்று தெரிகிறது. ஆஞ்சநேயர் ஹனுமான் வாகனத்தில் வந்தால் இவர் ராமன். ஆஞ்சநேயரிடத்தில் எத்தனை அன்பு கொண்டவர், அவருடைய பக்தி நமக்கும் வர வேண்டும் என்று தெரிகிறது. சூரிய பிரபை, சந்திர பிரபையில் பார்த்தால்
இவன் சூரிய குலத்தில் உதித்தவன், அதனால சூரிய பறவை. நிலவு போன்ற நிலா போன்ற குளிர்ந்த பார்வை உடையவன், அதனால் சந்திர பிரபை. இதெல்லாம் வாகனங்களுக்கே உண்டான இன்றியமையாத தன்மை, சிக்னிபிகன்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் அதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன, நமக்கு அதோட இருக்கிற ரெலவன்ஸ் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வாகனம் எதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார்கள், புறப்பாடி எதற்காக, உற்சவம், புஷ்பம், பிரசாதம், இதெல்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சிருந்தா தானே நம்ம பண்டைய கலாச்சாரம், கல்ச்சர், நம்முடைய வேல்யூஸ், கல்ச்சர்னு சொல்றோமே, இது இத்தனை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரிய வேண்டாமா? என்னமோ 10ஆம் பசலித்தனமா பண்ணிட்டு இருந்தோம்னு நினைச்சிடக்கூடாது. கோயில்லையோ நம்ம வீடுகள்லையோ கொண்டாடுற பண்டிகைகளிலும் உற்சவங்களிலும் அடுத்த தலைமுறையரை நன்கு ஈடுபடுத்த வேண்டும். அவர்களுக்கு அதுல ஒரு பார்ட்டிசிபேஷன், ஒரு இன்வால்மெண்ட் வரணும். வந்தாத்தான் நாளைக்கு நம்ம கலாச்சாரம் என்ன, இதை விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிற எண்ணம் அவர்களுக்கும் வரணும். நாம வேட்டி கட்டிக்கிறோமா, கண்டிப்பா வேட்டி கட்டி பிள்ளைய பழக்கணும். நாம புடவை கட்டிக்கிறோமா, புடவை கட்டி பெண்ணை பழக்கணும். எத்தனையோ ஆடை அலங்காரங்கள் உலகத்தில் வந்திருக்கலாம். ஆனால் நமக்குன்னு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை மதிப்போட நடத்த வேண்டும் அல்லவா? நம்முடைய அடுத்த தலைமுறையினரை இந்த கலாச்சாரத்தில் பங்கு கொள்ள வைத்தோமானால் வாழையடி வாழையாக இது வளர்ந்து கொண்டு வரும். இன்று நாம் ஐயம்பேட்டை பிரசன்ன கோதண்டராம சுவாமி கோயிலில் இதை சுற்றி இருக்கக்கூடியவையெல்லாம் சேவித்துக் கொண்டோம். இனி அடுத்தது, தசரதன் கௌசல்யிடத்தே தன்னுடைய இளம் வயதில் செய்த ஒரு குற்றத்தை, அந்த நிகழ்ச்சியை எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறான். அந்த கதை என்னன்னு பார்ப்போம். சுருக்கமாக கம்பர் இந்த கதையை சில பாடல்களாலே விளக்குகிறார். இந்த கதை நகர் நீங்கு படகலத்திலேயே கம்பராமாயணத்தில் உள்ளது. ஆனால் இப்போது வெகு நேரத்துக்கு பல சர்க்கங்கள் கழித்து வால்மீகி ராமாயணத்தில் உள்ளது. ஆனால் பல சர்க்கங்களுக்கு முன்னாலேயே கம்பராமாயணத்தில் உள்ளது. தசரதன் கூறுகிறான், பொன்னார் வலய தோளான் கானோ புகுதல் தவிரான், என்னார் உயிரோ அகலாது ஒழியாது, இது கோசலை கேள் முன்னாள் ஒரு மாமுனிவன் மொழியும் சாபம் உளது என்று அந்நாள் உற்றது எல்லாம் அவளுக்கு அரசன் அறைவான். அந்நாள் உற்றது இளம்பிராயத்தே செய்த தவறு, அதை அரசன் கௌசல்யக்கு கூறுகிறான். ஒரு மாமுனிவன் மொழியும் சாபம் உளது. கௌசல்யே, எனக்கு ஒரு பெரிய முனிவருடைய சாபம் இருக்கு, அந்த சாபத்தால் தான் துன்பப்படுகிறேன். வெய்ய காணத்திடையே வேட்டை வேட்கை மிகவே ஐய சென்று கரியோடு அரிகள் துருவி திரிவேன். கையும் சிலையும் கணையும் கொடு கார் மிருகம் வரும் ஓர் செய்ய நதியின் கரைவாய் சென்றே மறைய நின்றேன். சரையூ நதி கரையில் ஏதேனும் யானை வருமா, மான் வருமா, புலி வருமா என்று எண்ணிக்கொண்டு நீண்ட வில்லை கையில் பற்றி மறைந்து நின்றேன். ஒரு மாமுனிவன் மனையோடு ஒளி ஒன்றிலவாய் நயனம் திருமாமகனே துணையாய் தவமே புரி பொழுதினின் வாய் அருமா மகனே புனல் கொண்டு அகழ்வான் வருமாறு அறியேன் பொறுமா கணை விட்டிடிலும் புவி மீதி அலறி புரள. அப்ப நடந்தது, ஆரோரு முனிவருடைய மகன். முனிவர் கண்ணிழந்தவர், பெற்றோருக்கு கண்கள் இல்லை. தன்னுடைய மகனிடத்தில் பானையை கொடுத்து, நீர் போய் சரையுவில் தண்ணீர் முகர்ந்து கொண்டு வா, தீர்த்த தாகமாக இருக்கிறது, தொண்டை தாகம் எடுக்கிறது, போய் வருகிறாயா என்று மகனை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மகன் வருகிறான், சரையூ நதியில் தண்ணீர் முகர்ந்து கொண்டிருக்கிறான். அப்போது பானையை தண்ணீர் முகர்ந்தால் என்ன சத்தம் வரும், அந்த சத்தம் வந்தது. ஆனால் நானோ அந்த சத்தத்தை, ஒலியை தவறாக புரிந்து கொண்டேன். அது ஒரு மான் தண்ணீர் குடிக்கிறதோ அல்லது யானை தன் துதிக்கையால் குபு குபு என்று தண்ணீர் குடிக்கிறதோ என்று தவறாக நினைத்து ஒரு அம்பை எய்தேன். தவமே புரி பொழுதினின் வாய் பொறுமா கணை விட்டிடலும் புவி மீது அலறி புரள புக்கு பெருநீர் நுகரும் பொறு போதகம் ஒன்று ஒலிமேல் கைக்கண் கணை சென்றது அலால் கண்ணின் தெரிய காணேன் அக்கைக்கரியின் குரலே அன்று ஈது என்ன வெறுவா மக்கள் குரல் அன்று அயர்வேன் மனம் நொந்து அவன் வந்தன் என்னால். அப்போது அலறிக்கொண்டு அந்த மகன் சாய்ந்தான். ஹா ஹா என்று சொல்லி வலி தாங்காமல் அரற்றி கொண்டு சாய்கிறான். அதை கேட்டவுடன், இது யானையின் குரலாக இல்லையே, யானையின் பிளிரல் இல்லையே, ஒரு மனிதனின் குரல் போல, அதுவும் அலறல் தீனக்குரல் போல இருக்கிறதே என்று நினைத்து கொண்டு தவித்து கொண்டு அருகே சென்றேன். கையும் கடனும் நெகிழ கணையோடு உருள்வோர் காணா மெய்யன் தனவும் மனதும் வெறிதி ஏகிட மேல் வீழா ஐய நீதான் யாவன் அந்தோ அருள்க என்று அயர பொய் ஒன்று அறியா மைந்தன் கேள் நீ என்று புகழ்வான். ஓடிச் சென்றேன்.
அவன் அம்புபட்டு உயிருக்கு துடித்துக் கொண்டிருந்தான். ரத்தம் ஆறு போல் ஓடி இருந்தது. துடித்தவனை பார்த்த ஐயர், நீ யார்? எதற்காக என்னிடத்தில் அடிபட்டாய்? நான் அடித்தது யானையை, உன்னை அடிக்கவில்லையே என்றேன். அப்போது உண்மையை தவிர மற்றொன்று பேசியறியாத மகன்